இந்த அளவுக்கு அவங்க பாதிக்கப்பட்டார்கள் என்று இந்த 5765 இந்த வாசகம் செய்யாத செஞ்சேன்னு சொன்னாங்க என்று வருது. இதுல வேற விஷயம் வருது, அதாவது மனைவி இடத்துல சேராமலேயே சேர்ந்ததாக நினைப்பார். இது பயங்கரமான ஆள்மாறாட்டம் அர்த்தம். அதாவது பயங்கரமான சேஞ்சுன்னா ஒரு கடுமையான சேஞ்ச் இது. அதாவது தாம்பத்தியத்தில் ஈடுபடாம இருந்திருந்தா ஈடுபட்டேன்னு நினைச்சு குடிக்க போறேன்னு சொன்னா இது வந்து ரொம்ப கூடுதலான ஒரு ஸ்டேஜ். அந்த அளவுக்கு ஆளாக இருந்தார்கள் என்று இந்த ஹதீஸ்ல வருகிறது. அதே மாதிரி வந்து 5766 என்ன இருக்குன்னு கேட்டா, இதே மாதிரி தன்னுடைய தோழர்களில் சில பேரோட போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்துடைய தண்ணீர் இருக்குல்ல, அது எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மருதாணியுடைய ஊற வச்ச தண்ணீர் இருக்கும்ல, கலர் சிகப்பு கலர்ல, அந்த மாதிரியாக அதனுடைய தண்ணீர் இருந்தது என்று கொஞ்சம் கூடுதலான ஒரு செய்தி அதுல இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து 6060 இதே சம்பவம் தான். முதல்ல சம்பவம் என்னன்னு விளங்கிட்டாதான் அதை எப்படி எடுத்துக்கிறது ரெண்டாவது வழங்க முடியும். அந்த சம்பவத்தில் வரக்கூடிய 6063வது ஹதீஸ்ல இது எவ்வளவு நாளைக்கு இப்படி இருந்தாங்க, சிகிர் செய்யப்பட்டாங்கன்னு வருது. ஒரு நாளைக்கா 2 நாளைக்கான்னு கேட்டா அதிக நாட்கள் என்ற கருத்துப்பட புகாரில் அது ஆயிஷா நாயகி சொல்றாங்க, மக்கஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதாவ கதா யுஹய்யலு இலைஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி நிலையில ரொம்ப நாள் அதிகமான நாட்கள் அப்படியே நீடித்தார்கள், நாளுடைய நம்பர் வரல. அப்படியான ஒரு வார்த்தையை வந்து ஆயிஷா நாயகி சொன்னதாக 6063வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இது போக இன்னொரு ஹதீஸ்ல வந்து நாளுடைய அளவே வருது. முஸ்னத் அஹ்மது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா லபிசர், அதே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, முஸ்னத் அஹ்மதுல 23211 சஹீஹான ஹதீஸ் தான். அதுல என்ன இருக்குன்னு கேட்டா, லபிச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 அஷ்ஹுரின் 6 மாதங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த மாதிரி மனைவிட்ட சேராமலே சேர்ந்தோம்னா நினைச்சிருவாங்க. இந்த நிலையில் அவங்க இருந்தது ஒரு நாள் 2 நாள் அல்ல, எவ்வளவு நாள் 6 மாதங்கள் வரைக்கும் இந்த நிலை நீடித்தது என்று சொல்லி முஸ்னத் அஹ்மதுல இடம்பெற்றிருக்கிறது பார்க்கிறோம். இப்படி பல சம்பவங்கள் புகாரியில் இருக்கிறது. புகாரி மட்டும் நான் சொல்றது காரணம் என்னன்னா, அது சொன்னா மத்த எல்லாம் போதுங்கிறதுனாலதான். இதே விஷயங்கள் புகாரில் நீங்க பார்க்கலாம், முஸ்லிம்ல பார்க்கலாம், அபூதாவுல பார்க்கலாம், திருமதியில பார்க்கலாம், இப்னு மாஜாவுல பார்க்கலாம், தாரிமில பார்க்கலாம், நஸையில பார்க்கலாம், பைஹக்கில பார்க்கலாம், தாரகுத்னில பார்க்கலாம். ஹதீஸ் நூல்கள் சொல்லப்படக்கூடிய எல்லா நூல்கள்லையும் இந்த சம்பவம் இடம்பெற்றது. இதை மட்டும் வச்சு நம்ம சொல்ல நிறைய இடங்கள்ல இந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த சம்பவத்தில் எல்லாத்திலையுமே ஒன்னு ஆயிஷா நாயகி அறிவிப்பாங்க, இல்லைன்னா ஜெயித் இப்னு அர்கம் அறிவிப்பார். இந்த 2 பேரை கொண்டுதான் இந்த சிஹருடைய சமாச்சாரங்கள் பூராவுமே அறிவிக்கப்படுகிறது. சரி, இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இப்படி செஞ்சார்கள் என்று இந்த ஹதீஸ்கள்லாம் வருது. நீங்க புகாரில பாப்பீங்க. அதுல ஒண்ணு இருக்குது, அதனுடைய அறிவிப்பாளரோ அதனுடைய ஆட்கள்லயோ எந்த ஒரு விமர்சனமும் இல்லை. இதை சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, யார் இப்ராஹிம் மூசாவா இருந்தாலும் சரி, ஈசாவா இருந்தாலும் சரி, ஹிஷாமா இருந்தாலும் சரி, அப்படி சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் புகார்ல வருது. அவங்க எல்லாருமே வந்து மனிதருடைய கணிப்புல நல்லவர்களா தான் இருக்கிறாங்க. அறிஞர்களுடைய கணிப்புல, ஹதீஸ்களை அறிஞர்களுடைய மதிப்பீட்டுல யாரும் ஒரு கோளாறான ஆட்களாகவோ, இட்டுக்கற்ற ஆட்களாகவோ, பொய்யர்களாகவோ, நினைவாற்றல் குறைந்தவர்களாகவோ இல்ல, கரெக்டான ஆட்கள் வழியாகத்தான் இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இது வரைக்கும் ஆதாரப்பூர்வமானாச்சா. அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா, இந்த செய்திகள்லாம் வருது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது நீங்க ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். இப்ப ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிஹ்ர் செய்யப்பட்டதாக காபிர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ் மறுக்கிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் புகார்ல இருக்கு. புகார்ல இருந்தா கூட நாம எதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும், நபிகள் நாயகத்தை பற்றி காபிர்கள் சொன்ன விமர்சனம் என்னன்னு கேட்டா, இன்னமா அன்த மினல் முஸஹரின், உனக்கு யாரோ சிகிர் பண்ணி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி எதிரிகள் வந்து விமர்சனம் பண்ணினாங்க. அதே மாதிரி இந்த 26வது அத்தியாயம் 153வது வசனம் இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னும் சில வசனங்கள்ல என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, 17:47, 17:101, 25:8 இந்த வசனங்கள்ல எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் வைக்கப்பட்டதாக வழிகேடர்களும் நிராகரிப்பவர்களும் விமர்சனம் செய்தார்கள் சொல்லி அது தப்பு நல்லா சொல்றான். நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வச்சதா சொல்றாங்க, அது வந்து காபிர்கள் தான் அப்படி சொல்லுவான், வழிகேடர்கள் தான் சொல்வார்கள் என்று குர்ஆன் ஒரு பக்கம் அப்படி இருந்து சொல்லுவது. குர்ஆன் படி நபிகள் நாயகத்துக்கு சூனியம் வச்சதா சொல்வது காபிர்களுடைய கூட்டுதானே தவிர சூனியம் எல்லாம் வச்சு நபிகள் நாயகத்தை ஒன்றும் பண்ண இயலாது என்ற கருத்தை அது தருகிறது.
சூனியம் வைத்தார்கள் என்ற கருத்தை இது தருகிறது. புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன தருதுன்னா சூனியம் வைத்தார்கள் தருது. இது போக இந்த வஹியை, இந்த குர்ஆனை, இந்த மார்க்கத்தை, இந்த தீனை அல்லாஹ் காப்பாற்றுறதாக பல இடங்களில் திருக்குர்ஆன் நமக்கு கேரண்டி தருது. இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். இந்த அறிவுரையை நாம் தான் அருளுகிறோம், நாம் தான் இதை பாதுகாப்போம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த குர்ஆன் நற்சான்று சொல்லுது. குர்ஆனை பாதுகாக்கிற அன்னைக்கு நம்ம சொல்லி இருக்கிறோம். குர்ஆனை பாதுகாக்கிறதா இருந்தா இன்னைக்கு பாதுகாக்கிற விஷயம் வேற, ரசூலுல்லாஹ் காலத்துல பாதுகாக்கிறதுன்னா அவங்கள பாதுகாக்கணும். குர்ஆனை பாதுகாப்பதற்கு கொண்டு வந்த ஆளை பாதுகாத்தாதான் குர்ஆனை பாதுகாக்கணும். கொண்டு வந்த ஆளுக்கு மன ஆள் மாறாட்டமும் மனப்பிரேமையும் குழப்பமும் அவருக்கு ஒரு செஞ்சதை செய்யலைங்கிறதும் செய்யாத செஞ்சேன்னு ஆரம்பிச்சுட்டா அப்ப குர்ஆன் மேல மக்களுக்கு சந்தேகம் வந்துடும். அந்த கேட்கிற மக்களுக்கு இவர் ஆள் மாறாட்டத்துல சொல்றாருப்பா இது அப்படின்றாங்க. அந்த 6 மாச காலம் ஒரு நாள் இருந்தாலும் பரவாயில்ல, 6 மாச காலம் அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாமே அது அவர் சிகிர்ல சொன்னதா யதார்த்தத்தில் சொன்னதான்னு வந்துடும். 6 மாச காலம்ங்கிறது நுபுவத்துடைய காலத்துல ரொம்ப அதிகமான டைம். 23 வருஷம் தான் நுபுவத்துடைய காலம். பிறந்ததுல வயசுக்கு கணக்கு பண்ணக்கூடாது, 40 வரைக்கும் விட்ட வேண்டியதான். 23 வருஷம் வரைக்கும் வகி 23 வருஷம் வகி வருது. அதுல 6 மாசம் என்பது ஒரு கணிசமான டைம். அவ்வளவு லாங் டைமா உள்ள 6 மாச காலம், இன்னும் சொல்ல போனா மதீனாவுக்கு வந்த அந்த 10 வருஷ காலம் ரொம்ப கூடுதலானது. மக்காவுல வந்த வகையை விட அதிகமான வகை வந்த காலத்துல கம்மியாக இருந்தாலும் அளவுல அதிகமா இருக்கிறது மதீனா தான். முழு சூரா பக்கரா, மாயிதான் பெரிய பெரிய அத்தியாயங்களா அருளப்பட்டிருக்கு பாருங்க. அதெல்லாம் மதீனாவுக்கு வந்த பிறகு நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70% குர்ஆன் மதீனாவுல இறங்குது. அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னு சொன்னா 10 வருஷத்துல 6 மாசம் என்பது ரொம்ப ஒரு கடுமையான டைம். அவ்வளவு டயத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சேஞ்ச் ஆயிட்டாங்க. சேஞ்சில் வரணும் எப்படி சேஞ்ச்? ஆயிஷா நாயுடைய இந்த அறிவிப்புல ரொம்ப ஓவரான சேஞ்சா தெரியுது. அதாவது செஞ்சதை செய்யலைங்கிறதை விட மனைவி இடத்துல சேராமலே சேர்ந்துட்டேன்னு சொல்வதற்கு பாருங்க, அது ரொம்ப பெரிய கூடுதலான ஒரு விஷயம். மற்ற செயல்களை எல்லாம் ஒரு மனிதன் மறந்துடலாம். இது உடல் ரீதியாக பல விஷயங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுகளையே ரசூலுல்லாஹ் மறந்துட்டு நான் குளிக்கணும் தனியாக கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே, அர்த்தமானது. செய்யாத செஞ்சா குளிக்க மனைவிட்டு சேராம சேர்ந்தா என்ன செய்வாங்க? தண்ணி எடுத்து குளிக்கணும், குளிப்பு கடமையா போச்சுன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? அந்த அளவுக்கு செய்வாங்க என்றுதான் மீனிங் அர்த்தம் அது. அப்ப அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறிட்டாங்க என்று இது சொல்லுது. அப்படி இதை ஏத்துக்கிட்டீங்கன்னா, இதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அதை மறுக்கிறவர்கள், எதை மறுக்கிறவர்கள்? குர்ஆன் மறுக்க வேண்டியது. அல்லாஹ் பாதுகாக்கிறங்கிறான், இது பாதுகாக்கலன்னு சொல்லுது. வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான். இங்க என்ன பண்ணுது? மனிதர்களிடமிருந்து ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்க முடியல. விஷம் கொடுத்து கூட ரசூலுல்லாஹ் கொல்ல முடியல. விஷம் கொடுத்து பாய்ச்சி ஒரு அம்மா, அப்ப கூட கொல்ல முடியல. உடல் பொருளோட வெட்டினாங்க, அப்ப கூட ஒண்ணும் செய்ய முடியல. இந்த உடல் பாதுகாப்பை விட ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிறது என்பதுல இதை பாதுகாக்கணும். உடலையாவது பாதுகாக்காம விட்டுறலாம், கையை நோய்வாய்ப்படலாம், படுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சிந்தனையை பாதுகாக்கலன்னா மார்க்கத்துக்கு டேஞ்சர் ஆயிரும். அப்ப அல்லாஹ் உண்மை பாதுகாப்பான் என்பதுல ஃபர்ஸ்ட் பாதுகாப்பு என்னன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய வஹிக்கு பாதுகாப்பு இருக்கணும், வஹியை கொண்டு வந்தவருடைய சிந்தனைக்கு பாதுகாப்பு இருக்கணும். அதுக்கு எதிராக இருக்கு. அப்ப இதுல பல விஷயங்கள் மூலம் யாவத்தில் வச்சுக்கணும். இந்த ஹதீசுகள்ல என்ன வருதுன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் செஞ்சதா வருது. இது யார் சொல்றா? ஒரு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு ஸைத் இப்னு அர்கம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சிகிர் செஞ்சதாக காபிர்கள் தான் சொல்லுவான்னு சொல்லக்கூடியது டோட்டல் சமுதாயமும் குர்ஆன் நமக்கு அறிமுகப்படுத்திருக்கிறாங்களே, டோட்டல் சமுதாயம் அல்லாஹ்வுடைய வேதம்னு சொன்னாங்களே, அதுல அது இருக்கிறது. அப்ப நமக்கு முரணா வரும் பொழுது நம்ம இதை ஏத்துக்கிட்டு அதை மறுத்தாலும் தப்பு, அதை ஏத்துக்கிட்டு இதை மறுத்தாலும் தப்பு. அப்ப ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? ஆய்வு பண்ணணும். ஒண்ணு, ரெண்டையும் மறுத்து இணைச்சு ஒரு விளக்கம் கொடுக்க முடியும்னா விளக்கம் கொடுத்து பார்க்கணும். அப்படியும் கொடுக்க முடியாது. எல்லா வகையிலையும் ஒரு மோதல் வரக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய வேதத்துக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுத்து, அப்ப இதுல ஏதோ ஒரு ராங் நமக்கு தெரியாத ஒரு ராங் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி வைக்க முடியாது. நான் அதுக்கு முந்தி போனதுல ஒரு கருத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சிகிர் வச்சுட்டாங்கன்னு சொன்னா அன்றைக்கு அந்த சவால் அடிபட்டு போயிடும். இறை தூதர்கள் எதை கொண்டு தங்களை நிரூபிப்பாங்க? அற்புதங்களை கொண்டுதான். இறை தூதர்கள் நாங்கள் இறை தூதர்கள் நெத்திலே எழுதிய ஊட்டிக்கணும் அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. அல்ல இறை தூதர்களுக்கு மனித தன்மை எல்லாம் எடுக்கப்பட்டு அனுப்பப்படுவாங்களா? அப்படியும் கிடையாது. நம்மள மாதிரி சாப்பிடுவாங்க, நம்மள மாதிரி குடிப்பாங்க, நம்மள மாதிரி குடும்ப வாழ்க்கை ஈடுபடுவாங்க, நம்மள மாதிரி கவலைப்படுவாங்க, நம்மள மாதிரி நோயப்படுவாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் தன்னை இறை தூதர்னு சொல்றாருன்னு சொன்னா அவரை எதை கொண்டு அல்லாஹ் இறை தூதர் நிரூபிக்கிறான்? ஒவ்வொரு நபியையும் 1-2 அற்புதங்களை கொடுப்பான். 1-2 அற்புதங்களை கொடுத்து, இந்த பார் அற்புதம் செய்ய முடியுமா?
இது யாரும் செய்ய முடியல, அதனால நான் இறை தூதரு அப்படின்னு சொல்லுவாங்க இறை தூதர்கள். அப்படி சொல்லித்தான் இறை தூதர்கள் தூதரை நிரூபிச்சிருக்கிறார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எந்த தூதரை அனுப்பினாலும் அற்புதம் கொடுக்காமல் அனுப்பியதில்லை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தூதர்களுடைய ஆரம்ப அடிப்படை முன்னுரையை சொல்லும் பொழுது ஒரு தூதரும் அற்புதம் கொடுக்காம மனிதர்களை சோதிக்கிற விதமாக நான் தான் தூதர் நம்புனா எப்படி நம்புவான்? தூதர்னு சொல்லக்கூடிய நான் தான் ஒரு அறிஞர் நம்புனா நம்பிட்டு போயிடலாம். அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்வதா இருந்தா அது எப்படி நீ எப்படி அல்லாஹ்வுடைய தூதரா இருப்பேன்னு ஒருத்தர் கேட்பான்ல. அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒரு நம்புவதா இருந்தால் நம்மள மாதிரி ஒரு எல்லா பலவீனமும் அவருக்கு இருக்கும் பொழுது நம்ப மாட்டான் யாருமே. இப்ப நம்ப வைக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்றான்? அவருக்கு ஒரு அற்புதத்தை கொடுப்பான், ஒட்டகத்தை கொடுப்பான், கைத்தறி போட்டு பாம்பாய் காட்டுவான், ஏதாவது ஒரு வகையில ஒரு அற்புதத்தை கொண்டப்பார். இது உனக்கு செய்ய முடியுமா? யாருக்கு செய்ய முடியுமா? நான் செஞ்சு